கொடைக்கானல் சின்னப்பள்ளம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த 4 நபர்கள் மது அருந்தி பார்பிக்யூ சிக்கன் சமைத்து உணவு அருந்தி உறங்கிய நிலையில் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க இருந்து சார் வந்தீங்க நீங்க எல்லாம்? எத்தனை பேர் வந்தீங்க? 4 பேர் வந்தோம். எதனால இருந்தாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல சார். நைட்லாம் நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தாங்க அவங்க. எனக்கு ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு பிபி வந்தது நைட்டு. ஸ்டே பண்ணி இந்த ரூம் அதை வெக்கேட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தான் இந்த ரூம் புக் பண்ணோம். வந்துட்டு இங்கே பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டோம். அவங்க லைட்டாக குடிச்சிருந்தாங்க, ஓல்டு மார்க் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவங்க நைட்டு போய் படுத்தாங்க. நான் படுத்துட்டேன், எனக்கு முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் பேச்சு மூச்சு இல்லாமல் கலந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்டோம். இவங்க முன்னாடி உடம்பு முடியல சரக்கு சாப்பிடல. நாங்கள் இந்த மாடி இருக்க பார்த்தீங்களா, இங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 மணி போல இருக்கும் சார். நானும் போய் தூங்கிட்டேன். அப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் லேட்டாக போய் தூங்குவாங்க சார். காலையில் எந்திரிக்கவே இல்லை. நாங்கள் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு நாங்கள் கீழே தான் போய் பார்த்துட்டு அவங்க டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் கீழே வந்து மற்றெல்லாம் பார்த்துட்டு எழுப்பி விட்டோம். லேட்டாக ஆச்சுன்னு. இப்போ பார்த்தா பேச்சு மூச்சே இல்லை. பார்பிக்யூ சிக்கன் சமைத்த அடுப்பை அணைக்காத நிலையில் எழுந்த புகை காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டு இருப்பதாக காவல்துறை சார்பில் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அரசு மருத்துவமனை மருத்துவர் கூறுகையில், இன்றைக்கி அரசு மருத்துவமனை கொடைக்கானலில் 2 பேர் இறந்த நிலையில் கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்னு முதற்கட்டத்தில் விசாரிக்கும்போது அவங்க நிலக்கரி இதில் சமையல் பண்ணதில் அந்த விஷவாயு தாக்கி இறந்ததாக சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நல்லபடியாக விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க இந்த பார்பிக்யூ சிக்கன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த அறையில் வச்சு அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம் இன்றைக்கி மழை பெஞ்சு ரொம்ப குளிராக இருந்ததுனால அந்த ரூம் கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு அந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பார்பிக்யூவில் வெளியேறின விஷவாயு கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் மோனாக்சைடு அவங்களுக்கு சுவாசிக்கும்போது நுரையீரல் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் அந்த விஷவாயு கலந்ததில் அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த பார்பிக்யூ செய்கிற அந்த கறி இருக்கு இல்லையா, அது எந்த மரத்தில் செஞ்சது, எப்போ, எத்தனை வருஷம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மரத்தில் இருந்து செய்கிற கறிக்கு விஷ வாயு வெளியேறது மாறுபடும். அதனால் நமக்கு அந்த கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் விஷவாயு எவ்வளோ எமிட் ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம டூரிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம கொடைக்கானல் மக்களுக்கும் நான் என்ன பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கூடுமான வரைக்கும் இந்த சிகிரி அடுப்போ பார்பிக்யூ ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே அதை நடத்தாமல் வெட்ட வெளியில் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா வெட்ட வெளியில் அட்மாஸ்பரிக் ஏரில் பிராணவாயு எல்லாமே இருக்கும். பட் ஒரு ரூம்குள்ளேன்னும் போது அந்த கார்பன் மோனாக்சைடு உள்ளே அடங்கி இருக்கிறதுனால அது ஈஸியாக மனுஷனுக்கு மரணம் ஏற்படுத்துறதுக்கு பெரிய ஆபத்தாக அது முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.